எந்த லைன் வேணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக செயின் போட்டால் ஷேப்ஸ் வந்து நல்லா ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும் பாருங்கள். ஹலோ டிசைனர்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி கட் அண்ட் ஸ்டிச். இன்றைக்கி நம்ம வந்து செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அந்த செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி வந்து ஈஸியாக த்ரெட்டு கட் ஆகாமல் போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சில்க் த்ரெட் வந்து இன்றைக்கி நான் இந்த கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் இந்த எட்ஜ் ஆஃப் த நூல் எடுத்துகிட்டு ரெண்டு ஃபோல்டு ரெண்டு நூல் எடுத்து கட் பண்ணி நீ என்ன பண்ணணும்னா எட்ஜில் நாட்டு ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ நாட்டு விரலில் 2 தடவை சுற்றிட்டு தென் நடு விரலில் அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கட்டை விரலால் ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் வந்து இப்போ நம்ம கீழே எடுத்துகிட்டு போக போகிறோம். இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து அழகாக வெளியில் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த ஆள்காட்டு விரல் இருக்கையா அதில் இருக்கிறத கீழே வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட் பாருங்க, நீடில் 90 டிகிரி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றிட்டு பேக்கு ஃப்ரண்ட் இன்சர்ட் பண்ணணும். மேலே எடுக்கும்போது பேக்கு ஃப்ரண்ட்டு, ஓகேவா? இன்சர்ட் பண்ணணும். உள்ளே இழுக்கும்போது பேக்கு ஃப்ரண்ட்டு. புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இன்சர்ட் பண்ணுறேன், இழுக்கும்போது பேக்கு ஃப்ரண்ட்டு, இன்சர்ட் பேக்கு ஃப்ரண்ட்டு. 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆள்காட்டி விரலில் இருக்கிற ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 2 த்ரெட் வெளியில் வரும்போது பாருங்கள் நல்லா 2 த்ரெட் வெளியில் வரணும். இப்படி எடுக்கும்போது போயிட்டு ப்ளேஸ் ஆகிடும். தென் இப்போ வந்து செயின் ஸ்டிச் கொஞ்சம் தூரத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடிலோட பொசிஷன் வந்து 90 டிகிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு சுற்றிட்டு நீடில் வெளியில் எடுக்கும்போது பாருங்கள் பேக் திருப்புறேன், திருப்பி ஃப்ரண்ட்டு, ஓகேவா? தெரியுதா? பாருங்கள், பேக்கு ஃப்ரண்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் இழுக்கும் பண்ணுறோம். வெளியில் எடுக்கும்போது 45 டிகிரி பேக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு இன்சர்ட். வெளியில் எடுக்கும்போது 45 டிகிரி டேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் திருப்பணும். சேஞ்சஸ் தெரியுதா? இங்கே பாருங்கள், வெளியில் நல்லா நீடில் வெளியில் எடுக்கும்போது 45 டிகிரி திருப்பிட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அப்போ தான் இதில் நூல் மாட்டாமல் அழகாக பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வருது பாருங்கள். இன்சர்ட், கீழே நூல் சுற்றணும். 45 டிகிரி வந்து வெளியில் எடுக்கும்போது தான், இங்கே பாருங்கள், வெளியில் எடுக்கும்போது நூலை நீடில் திருப்பிட்டு இழுக்கணும். இன்சர்ட் போடும்போது தெரியல அப்படின்றதுனால கொஞ்சம் நான் வெளியில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் போடும்போது இந்த லைன் மேலே தான் போடணும். அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக வரும். இங்கே பாருங்கள், இன்சர்ட் பண்ணிவிட்டேன், கீழே சுற்றிட்டு இப்படி வெளியில் இங்கே பாருங்கள் கிளாத்து நல்லா வெளியில் எடுக்கும்போது தான் நான் நீட்டில் டேர்ன் பண்ணுறேன், திருப்பி டேர்ன் பண்ணிடுறேன். இப்போ எண்ணாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த செயின் எடுத்தோம் இல்லையா லூப்பு, அதையும் நல்லா பெருசாக எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறேன், நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு சுற்றி இன்னொரு செயின் எடுக்க. இப்போ வந்து 2 செயின் இருக்குது இல்லையா? இப்போ ஃபஸ்ட் எடுத்த செயின்குள்ளே செகண்ட் எடுத்த செயினுடைய நூலை இழுக்கிறேன் பாருங்கள். இப்போது இன்சர்ட் திருப்பியும் இந்த செயினை இழுக்கிறேன். ஒரு லூப்புக்குள்ளே லூப் அப்படி பாருங்கள். திருப்பி இப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்கிற நூலை இழுத்தனா நம்மளுக்கு எண்ணாட் அழகாக பாருங்கள். எண்ணாட்